ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆந்திராவில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் மக்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு சொல்லி வருகிறார். இதை ஊக்குவிக்கும் வகையில் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்களுக்கே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டு வர திட்டமிட்டு வருவதாக சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஒரு காலத்தில் 2 குழந்தைகளுக்கு மேல் வைத்திருப்பவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிடுவதை தடுக்கும் சட்டம் இருந்தது. இப்போது நிலைமை மாறிவிட்டது. அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் கொள்கையை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என சந்திரபாபு நாயுடு கூறினார். 2 குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் மட்டுமே ஒரு நபர் கவுன்சிலர் அல்லது மேயராக முடியும் என்ற சட்டத்தை மாற்றினால்தான் மக்கள் தொகை குறைவதை கட்டுப்படுத்த முடியும். கொரியா, ஜப்பான் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் மக்கள் தொகை வீழ்ச்சியின் ஆபத்தை இப்போதுதான் உணர்ந்துள்ளன. வயதான மக்கள் தொகை அதிகரிக்கும் நிலையை கட்டுப்படுத்த இந்த நாடுகள் போராடி வருகின்றன. இது இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. சில ஆண்டுகளில் இந்தியாவும் வயதான மக்கள் தொகை நிலையை எதிர்கொள்ளும். எனவே இப்போதே சரியான முடிவெடுத்தால்தான் 2047 மிகப்பெரிய மக்கள் தொகையை பெற முடியும் என சந்திரபாபு நாயுடு கூறினார்.